நம்ம வாழ்க்கையில் தங்கம் ஒரு மெட்டல் மட்டும் இல்லைங்க, அது ஒரு எமோஷன், ஒரு பாதுகாப்பு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. இந்த கோல்டு பற்றிய உண்மைகள் பல பேருக்கு தெரியாதுங்க. இந்த வீடியோவில் கோல்டு எப்படி உருவானது முதல் இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் முழு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கோல்டு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அணிகிற இந்த கோல்டு பூமியிலே உருவானது இல்லைங்க. ஆமாம், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டார் எக்ஸ்ப்ளோர் ஆனதுங்க. அதுதான் சூப்பர் நோவா. அந்த எக்ஸ்ப்ளனேஷனால தான் ஹெவி மெட்டல்ஸ் மாதிரி கோல்டு உருவாயிருக்குங்க. அந்த பார்ட்டிகிள்ஸு ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணி பூமி உருவானது போது அது இதில் பூமியில் நமக்கு மிக்ஸ் ஆகிட்டுங்க. அதனால தான் நாம் அணிவது ஒரு ஸ்பேஸ் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோங்க. கோல்டுக்கு சில யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. என்ன அப்படின்னா, ரஷ்ட்டு ஆகாது, கலர் சேஞ்ச் ஆகாது, ஈஸியாக எந்த ஷேப்லனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுங்க. அதனால தான் கோல்டு ஜுவல்லரியில் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ்லையும் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் கோல்டு ரொம்பவே ஒரு முக்கியமான பொருளாகிட்டுங்க. அதாவது ஜஸ்ட் இது ஒரு மெட்டல் மட்டும் இல்லைங்க. மேரேஜ்னால் கோல்டு தான், ஃபெஸ்டிவல்னால் கோல்டு தான், சேவிங்னாலும் கோல்டு தாங்க. ஒரு ஃபேமிலி ஃபினான்ஷியல் சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களுடைய கோல்டை வச்சு தாங்க பார்க்குறாங்க. அதனால தான் இந்தியாவில் பிக்கஸ்ட் கோல்டு கன்சியூமராக இருக்காங்க. கோல்டு ஏன் இவ்வளோ விலை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? கோல்டோட ப்ரைஸ் ரொம்ப ஹைங்க. இருக்கிறதுலே 3 ரீசன் இருக்குங்க. ஒன்று அது ரேர், ரொம்பவே கம்மிங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்குங்க. மைனிங் ரொம்பவே டிஃபிகல்ட்டுங்க. எக்ஸ்பர்ட் சொல்வதுபடி உலகத்தில் இருக்கிற கோல்டு எல்லாத்தையுமே சேர்த்தா ஒரு ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு தாங்க இருக்கும். அதனால தான் கோல்டோட வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு நமக்கு எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? கோல்டோட பியூரிட்டி மெஷர் பண்ணுறது கேரட்டில் தாங்க. இப்போ 24 கேரட் அப்படின்னா அது பியூர் கோல்டு. 22 கேரட் அப்படின்னா அது ஜுவல்லரி யூஸ்க்கு தாங்க. 18 கேரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சடு கோல்டு தாங்க. இதனால தான் ஜுவல்லரி வாங்கும்போது கேரட்டை செக் பண்ணுறாங்க. ஓகேவா? கோல்டோட டைப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ கோல்டு வாங்கும்போது ஃபிசிக்கல் கோல்டு, அதாவது ஜுவல்லரி காயின்ஸ் ஆகும். கோல்டு ETF அப்படிங்கிறது ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்று சவரன் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கவர்மெண்டோட ஸ்கீமுங்க. இந்த சவரன் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. கோல்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது? கோல்டு ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஸ்டாக் மார்க்கெட் க்ராஷ் ஆகும்போது கோல்டோட வேல்யூ யூஸ்வலி நல்லா மெயின்டைன் ஆகுங்க. ஆனால் ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்காதுங்க. லாங் டேர்மில் தான் பெனிஃபிட்டே இருக்குது. கோல்டு வாங்கும்போது நீங்கள் நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குங்க. இப்போ ஒரு கோல்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் உள்ள ஹால்மார்க்கை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். மேக்கிங் சார்ஜஸ் அதிகமாக இருக்குதான்னு பாருங்கள். பில்லை வாங்குங்க. கண்டிப்பாக ப்ரைஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணாதாங்க உங்களுக்கு லாஸ் வராது. கோல்டையும் இன்னும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். கோல்டு வெர்சஸ் ஸ்டாக் வெர்சஸ் எஃப்டிங்க. எஃப்டி அப்படிங்கிறது சேஃப் பட் லோ ரிட்டர்ன் தாங்க. ஸ்டாக் அப்படிங்கிறது ஹை ரிஸ்க்காகவும் இருக்கும், ஹை ரிட்டர்னாகவும் இருக்கும். கோல்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மீடியம் சேஃப் ப்ளஸ் ஸ்டேபிள் தாங்க. அதனால் பேலன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணலாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கோல்டு பாடியில் டிசால்வ் ஆகாது. ஸ்பேஸில் இருந்து வந்த மெட்டல். இன்னொன்று எலக்ட்ரானிக்ஸ் இது யூஸ் ஆகும். ஆன்ஷியன் ஹை கோல்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. கோல்டுனா ஹிஸ்ட்ரி வேறு லெவலில் இருக்குங்க. இதுவரை நீங்கள் பார்த்த ஒரு ஜுவல்லரி பற்றிய வீடியோ இல்லை. இது ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வந்த ரேர் மெட்டல் பற்றிய ஸ்டோரிங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோல்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்னமெண்ட் கிடையாது, அது ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஒரு பவர் தாங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.